முதல்ல சுகுணாதி வாக்கிட்டே தொடங்குகிறேன். எதன் அடிப்படையில் இது போன்ற ஒரு வார்த்தைகள் கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகித்தே தீருவோம், அதுதான் உங்களுடைய உறுதியான நிலைப்பாடு அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. இதனுடைய பொருள் என்ன? இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து எப்பயுமே ஒரு நீண்ட காலமாகவே பார்த்தோம்னா ஒன்று திமுக தலைமையிலான கூட்டணி அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணி. அந்த கூட்டணியை அறிவிக்கிறது திமுக தலைமையும் அதிமுக தலைமையும் தான் அறிவிப்பாங்க. அதுக்கப்புறம் தொகுதி உடன்பாடு, யார் வேட்பாளர் பட்டியல், இதெல்லாம் வந்து அவங்க தான் அறிவிப்பாங்க. கடந்த காலத்தில் ஜெயலலிதா காலகட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னால் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய வேட்பாளர் பட்டியலில் கூட அதிமுகவுடைய வேட்பாளர்களை அறிவித்ததெல்லாம் நமக்கு தெரியும். அதே மாதிரி பாஜகவுக்கு ஆதரவை வந்து வாபஸ் ஆகக்கூடாது மத்தியில் வாஜ்பாய் இருந்த பொழுதுங்கிறப்ப அத்வானி போயஸ் கார்டன் வீட்டு வாசல் இருந்ததெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ அந்தளவுக்கு ஒரு உறுதியான தலைமைங்கிறது அதிமுகவில் இருந்தது. ஆனால் இந்த முறை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தார். திடீர்னு அவர் டெல்லி போனார். டெல்லி போன போது கூட பாஜகவோட கூட்டணி அப்படின்னு சொல்லலை. அதை வந்து அமித்ஷா தான் முதலாகவே தெரிவித்தார். ஒரு ட்வீட் போட்டதுக்கு பிறகுதான் நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடங்கி விட்டோம் அப்படின்னு அமித்ஷா சொன்னார். இங்கே வந்து அமித்ஷா இங்கே தமிழ்நாடு வந்தப்போ அந்த ப்ரெஸ் மீட்லேயுமே கூட அவர் தான் முதல்ல அறிவிக்கிறாரு. அன்றைக்கு ஒரு வார்த்தை கூட எடப்பாடி பழனிசாமி பேசவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட கூட்டணி அமைச்சரவை நேரடியாக சொல்லலையே தவிர பாஜக தலைமையிலான அதிமுக தலைமையில், ஆனால் அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி யார் முதல்வருங்கிறப்ப அதிமுகவை சேர்ந்த ஒருவர் அப்படிங்கிறப்ப அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான். அப்போ அதிமுகவை சேர்ந்தவர்னா யார்? எடப்பாடி பழனிசாமியை தாண்டி அதிமுகவை சேர்ந்தவர்னா செங்கோட்டையனா அல்லது ஓ பன்னீர்செல்வம் தான் வந்து அதிமுகவை சேர்ந்தவர் தான் சொல்லிக்கிறாரு. அப்போ அவரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கிறது. இதில் ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். ஒன்று என்னன்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக தனக்கு கீழே தான் இருக்கணும் என்கிற மனோபாவத்தை தொடர்ச்சியாக வெளிப்படுத்துகிறது. அதனால தான் அமித்ஷா தான் தொடர்ச்சியாக இந்த கூட்டணி பற்றிய அறிவிப்புகளை வெளிப்படுத்துகிறார். இப்போ மற்ற மாநிலங்களில் என்ன நடக்கிறதோ அதையே வந்து தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தணும். இவன் பாண்டிச்சேரியில் கூட அதுதான் நடந்ததுன்னு பார்க்குறோம். அப்போ வந்து இப்போ அதிமுக தனக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு அமித்ஷாவுக்கு இருக்கிறது. ரெண்டாவது என்னன்னா, அதிமுக கடந்த காலத்தை போல ஒரு வலிமையான தலைமையின் கீழ் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்புக்குமே அமித்ஷா வந்து விட்டார் அல்லது பாஜக வந்து விட்டது. அதிமுகவிடம் போதிய வலிமை உள்ள தலைவர் இல்லை அப்படின்ற ஒரு சிந்தனையை விதைப்பது தான் நோக்கமா, இல்லை கூட்டணி ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்ற ஒரு செய்தியை அமித்ஷா அழுத்தமாக சொல்ல விரும்புகிறாரா அதிமுக தலைமைக்கு? ரெண்டும் தான். என்னன்னா, கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றப்ப அதை வந்து அறிவிக்க வேண்டியது அதிமுக தலைமை தான். ஆனால் வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரெண்டு கட்சிகளுடைய பலம்னு பார்க்குறப்ப அதிமுக தான் இன்றைக்குமே வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில தான் போட்டி இருக்கிறது. இது ரெண்டும் தான் பெரிய கட்சிகள். அப்படி இருக்கக்கூடிய சூழலை அதிமுக தான் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத அறிவிக்கணும். இப்போ அமித்ஷா அறிவிக்கிறார் அப்படிங்கிறப்பயே அதிமுகவுக்கு வந்து களத்தில் வந்து வாக்கு வங்கி இருக்கலாம், பலம் இருக்கலாம். ஆனால் மற்ற வழக்குகள் மற்ற விஷயங்கள் சார்ந்து எங்களிடம் தான் அவங்க வந்து கட்டுப்படணும் அப்படிங்கிறது அமித்ஷா தெரிவிக்கிறாரு அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, கடந்த காலம் போல அதிமுகவில் ஒரு வலிமையான தலைமை இல்லை. நாங்கள் நினைத்தால் யார் வேண்டுமானாலும் அந்த பொறுப்புக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா கடந்த காலத்தில் வந்து ஓபிஎஸ்க்கும் எடப்பாடிக்குமான பிரச்சனைகள் இருந்தப்ப ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைத்ததே வந்து கவர்னர் தான் சேர்த்து. முதல் முறையாக இந்த கேள்வி எழுந்தப்ப அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படியெல்லாம் அவர் சொல்லவே கிடையாது, நீங்களா தான் கேட்குறீங்க, நீங்களா தான் இந்த கேள்வி எழுப்புறீங்க அப்படின்னு இபிஎஸ் ஒரு டிஸ்க்ளைமர் சொன்னார். அப்படி அவர் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. இன்றைக்கும் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படியெல்லாம் இல்லை, தமிழ்நாட்டில் அந்த வழக்கம் இல்லை அப்படின்றத தொடர்ந்து பல மேடைகளில் சொல்கிறாங்க. அவங்க ஒரு கொடுக்குற இடத்துல அதிமுக தானே இருக்குது. அவர் கேட்குறது அப்படின்றது அவருடைய விருப்பம், ஒரு கட்சி தலைமை கேட்குறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்குது. பட் கொடுக்குற இடத்துல அதிமுக தான் இருக்குது. அதை எப்படி நம்ம ரெண்டையுமே ஒரு இயலாமை அப்படின்னு சொல்ல முடியும்? நம்ம இல்லை, இதில் ரெண்டு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்களும் பத்திரிகையாளர், நானும் பத்திரிகையாளர். ஒரு கேள்வி கேட்கணும்னா சிம்பிளான ஒரே பதில் என்னென்னா, 2026 எங்களுடைய கூட்டணி வந்து ஆட்சி அமைக்கும், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னால் இதுதான் நேரடியான பதில். ஆனால் அமித்ஷா சொல்வது என்னென்னா, எங்கள் கட்சியுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதில் பாஜக மிக முக்கிய பங்கு வகிக்கும். பாஜக முக்கிய பங்கு வைக்கும்னா கூட்டணியினுடைய வெற்றிக்கு முக்கிய பங்கு வைக்குமா அல்லது அமைச்சர்கள் பங்கு வைக்குமா? அங்கே வந்து ஒரு இடத்துல ஒரு கேப் விடுறாரு. ரெண்டாவது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி தான் இந்த கூட்டணிக்கு தலைவர்னா அவர் தான் முதலமைச்சர் அவர் அறிவிக்கணும். அதிமுகவை சேர்ந்த ஒருவர்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் இன்னொரு சாய்ஸ் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இன்னொன்று, நீங்கள் கேட்டு பெறணும் அப்படிங்கிறீங்க இல்லையா? ஆனால் என்னன்னா, அமித்ஷா இங்கேருந்து கேட்டு பெறக்கூடிய நிலைமையில இல்லை, அமித்ஷா வந்து டெக்ளேர் பண்ணக்கூடிய நிலைமையில தான் இருக்கு. அவர் தான் அறிவிக்கிறார் அவற்றையுமே. கூட்டணி ஆட்சி நாங்கள் தான் வந்து கூட்டணி ஆட்சி, அதிமுகவை சேர்ந்த ஒரு முதலமைச்சராக வருவார் அப்படிங்கிறத அவர் டெக்ளேர் பண்ண. நாங்கள் வந்து அதிமுகவோட தலைமையில் கேட்போம், எங்களுக்கு வந்து கூட்டணி ஆட்சி வேண்டும். ஏன்னா இப்போ வந்து இவன் கடந்த காலத்தில் காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க, நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம் இருக்காங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கூட சொல்கிறாங்க கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது. அவங்க என்னன்னா, நாங்கள் கூடுதலாக சீட்டு கேட்போங்கிறதோ அல்லது கூட்டணி அமைச்சர்களை இடம் கேட்போம் அப்படிங்கிறத எந்த கட்சி வந்து பெரிய கட்சி தலைமையை வகிக்கிறதோ அந்த கட்சியிடம் கேட்பது வழக்கம். ஆனால் அமித்ஷாவை பொறுத்தவரை கேட்கலவர். அவர் வந்து ஆர்டர் போடுறாரு, அவர் வந்து டெக்ளேர் பண்றாரு, நாங்கள் தான் இந்த கூட்டணிக்கான தலைமை, நாங்கள் தான் இந்த முடிவை அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி. ஓகே, திரு மணிகண்டன், அதிமுகவுக்கு அமித்ஷா உத்தரவு போடக்கூடிய நிலை நிலவுதா?
அமித்ஷா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் யாருக்கான செய்தி? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றத வெளிப்படையா 3 மேடைகளை சொல்லிட்டாரு. இது யாருக்கான செய்தி? இது நியூஸ் 18 சொல்லதிகாரம் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப எனக்கு முன்னாடி பேசின பத்திரிகையாளர் எழுப்பின சில விஷயத்துக்கு நான் என்னுடைய கருத்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய கருத்து சொல்றேங்க. அதாவது மரியாதைக்குரிய திரு கருணாநிதி அவர்கள், அம்மா அவர்கள் இருந்த போது இந்த மாதிரி எல்லாம் யாரும் மாநில கட்சிகளை மிரட்டியோ இல்ல வேற வழியிலயோ பணிய வச்சது கிடையாது. ஒரு வலிமையான தலைமை இருந்தது அப்படின்னாரு. 1982 திரு கருணாநிதி அவர்கள் திமுகவுடைய கேள்வியே கேட்கப்பட முடியாத உச்சபட்ச தலைவராக இருந்த போதே மரியாதைக்குரிய இந்திரா காந்தி அன்னைக்கு பிரதமரா இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, மிரட்டி வலுக்கட்டாயமா 117 உனக்கு 117 எனக்கு 117 அப்படின்னு அன்னைக்கு அவ்வளோ பலமா இருந்த திமுகவுல சரிபாதி சீட்டை வாங்கி அது தோல்வியில முடிஞ்சது, அது வேற விஷயம். ஆனா அது ஏற்கனவே நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்த அவருக்கு முதல்ல நான் சொல்ல விரும்புறேங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, தமிழக கூட்டணி கட்சியினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு மிக தெளிவா அமித்ஷா அந்த முதல் மீட்டிங்லயே ஹோட்டல்ல சொல்லிட்டார். மாப்பிள்ள இவர் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தாலி கட்டுறது யாரு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனா அது எப்படி ஒரு விந்தையா இருக்குமோ, மிக தெளிவா சொல்லிட்டார். தமிழக கூட்டணியுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறப்ப மாப்பிள்ளையும் அவரே, தாலி கட்ட போறவரும் அவரே அப்படிங்கிறது தான் அதில் உள்ள பொருள். ஒவ்வொரு இதுக்கும் அமித்ஷா அறிஞர் பொருள் சொல்லிட்டு இருக்க மாட்டார். இப்ப விஷயத்துக்கு வர்றேங்க. அமித்ஷா அவர்கள் தன்னுடைய விருப்பத்தை இன்னைக்கு வெளிப்படையா, அதாவது சந்தேகத்துக்கு இடமளிக்கிற விலையில வெவ்வேறு விதமா பொருள் கொண்டுட்டு இருந்தோம். மிக தெளிவா கூட்டணியில் பங்கு பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் இன்னைக்கு தன்னுடைய விருப்பத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இதுல என்னுடைய ஆனஸ்டான பதில் என்னன்னா, ஏற்கனவே அதிமுக தலைமையில் தனி ஆட்சி நடைபெறும் அப்படின்னு தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் இந்த விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதை பற்றி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முடிவெடுத்தார். ஒத்த லைன்ல சொல்லிடுறேன், அவரோட அதிகாரமே இதுல இறுதியானது. அமித்ஷா தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தியிருந்தாலும் தமிழகத்துல அவங்க ஜூனியர் பார்ட்னர், அவங்க விருப்பத்தை சொல்லியிருக்காங்க. அதை மறுதளிப்பதும் ஒருவேளை ஏற்றுக்கொள்வதும் எடப்பாடி பழனிசாமியின் தனிப்பட்ட அதிகாரம் அப்படிங்கறத முதல் விஷயத்துல சொல்லிடுறேங்க. நீங்க ரெண்டு விஷயத்த சொன்னீங்க. ஒன்னு, கடந்த காலங்கள்ல 117 117 அப்படின்னு சொல்லி 50-50 ரேஷியோல போட்டிட்டவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெற்றே தீருவோம் அப்படின்ற ஒரு நிபந்தனையை வச்சாங்களா அப்படின்றது முதல் கேள்வி. ரெண்டாவது, இது விருப்பத்தை தெரிவிக்கிற மாதிரி இல்லையே. கூட்டணி தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி, ஆனா அமித்ஷா இந்த கூட்டணி சார்ந்த எல்லா நிபந்தனைகளையும் விதிக்கிற மாதிரி தெரியுது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூட்டணியில் இருந்தாலும் அதிகாரத்தில் பங்கு வகித்தே தீர்வோம் அப்படின்னு சொல்றது மூலமா ஜூனியர் பார்ட்னர் அப்படி சொல்லுவாங்களா? நான் இப்ப அடுத்து சொல்ல போற பதிலே உங்க கேள்விக்கான விடை கிடைக்குங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி மந்திரி சபையில் கூட்டணி கட்சிகளும் இடம்பெறலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னா அதனால என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேங்க. தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பொய் தோற்றம், போலி தோற்றம். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி உனக்கு 117 எனக்கு 117. தமிழக மக்கள் இதுவரைக்கும் அந்த மாதிரி சினாரியோ வரல. தமிழக மக்கள் விரும்புறாங்களா இல்லையான்றது அது அப்புறம் வாக்களித்த பிறகு நமக்கு தெரிய வரும். கட்சிகள் விரும்புதா? 2 திராவிட கட்சிகள் விரும்பல. கூட்டணி ஆட்சின்றது முன் உதாரணமே இல்லை, கடந்த காலங்களிலும் இல்லை, இனிமேல் இருக்க போவதும் இல்லை என்றுதானே இப்ப அதிமுக நிலைப்பாடு. நான் தான் பதில் முன்னாடியே சொல்லிட்டேன் சார். 1982லயே உனக்கு 117 எனக்கு 117 சொன்னப்ப